அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். நம்ம 96 தத்துவங்களை பற்றி தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். உடம்புல ஒரே நிமிஷத்தில் இந்த 96 தத்துவங்களும் வேலை செய்யுது. 96 தத்துவங்கள் என்னென்னா, அந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அதுதான் மிக மிக முக்கியமானது. எப்போ உடல் மரணம் அடையுதோ அப்போவே 96 தத்துவங்கள் உடம்பை விட்டு பிரிஞ்சிடும். அந்தளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் பலவிதமான காரணங்களுக்கு அடிப்படையே இந்த 96 தத்துவங்கள். இதை தான் சித்தர்கள் நம்ம கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிரிவுகளாக நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த பிரிவில் என்ன பார்க்கலான்னா, கர்மேந்திரியங்களை பற்றி பார்க்கலாம். கர்மாங்கிறது செயல். சில பேர் கர்மாங்கனாவே ஏதோ தீய கர்மவினையை பற்றி சொல்லதான் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. கர்மாங்கிறது ஒரு செயல். நல்லதும் கர்மா தான், கெட்டதும் கர்மா தான். இந்திரியங்கள்ங்கிறது உறுப்புகள். இந்த கர்மேந்திரியங்கள் என்னென்னா 5 விதமான உறுப்புகளை பற்றி சொல்லுது. ஒன்று வாய், கால், கை, மலவாய், கருவாய். இந்த 5 விதமான உறுப்புகளை கர்மாவை அதிகப்படுத்துறதோ இல்லை குறைக்கிறதோ செய்வதாக சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. வாயை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன சிறப்புன்னா, பேசுவதே ஒரு கலை தான். இந்த 96 தத்துவத்தோட கான்செப்டில் இந்த பேசுவதுங்கிறது பெரிய பேச்சால் உருவாக்குறது கிடையாது. அது என்ன அந்த பேசுறதுங்கிற விஷயத்தை பற்றி சொல்ல வராங்கன்னா, தர்மத்துக்கு எதிராக நம்ம பேசக்கூடாது, தர்மத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும், உண்மைக்கு எதிராக பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது, தன்னை தான் பெருமையாக நினச்சி பேசக்கூடாது. குருஜி சொல்வார், யார் முட்டாள் அங்கிற கேள்விக்கு அவர் என்ன சொல்கிறார்னா, தன்னை பற்றியே பெருமையாக பேசிக்கிட்டு தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்கள்ல, அவங்க தான் உலகத்திலே மிகப்பெரிய முட்டாள். முட்டாள் கூட அரசனுங்கிறார். அப்போது எல்லாத்துக்கும் ஒரு பணிவு தேவை. கற்றது கைமண் அளவுங்கிறது ஔவையார் ரொம்ப சிம்பிளாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு தான் நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறோம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம பேசினா போதும். எங்கே நமக்கு தெரியலையோ அப்போ அமைதியாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு அந்த விஷயம் தெரியலனா கூட தெரிஞ்ச மாதிரியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துக்கு அவங்கள புத்திசாலியாக காட்டணுங்கிறதுக்காக பேசுகிற பேச்சுகள் எதிர்காலத்தில் அவங்களுக்கே எதிராக திரும்பும். அவங்களே எல்லாருமே கேலி பண்ணுவாங்க. அதே போல் புறம் பேசக்கூடாது. உங்களுக்கு பின்னாடி போய் பேசுகிறது, முன்னாடி சிரித்து பேசுவாங்க, பின்னாடி போய் கமெண்ட் அடிப்பாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. யாரையும் துன்புறுத்தக்கூடாது. நம்ம பேச்சால் அடுத்தவங்க ஆறுதல் அடையும், மகிழ்ச்சி அடையணுமே தவிர துன்புறுத்தக்கூடாது, அதை வைக்கக்கூடாது. இதெல்லாம் பேசுகிற அந்த வாய் அந்த தத்துவத்தின்படி இந்தெல்லாம் நம்ம சொல்கிறாங்க. அதாவது யாரையும் துன்புறுத்தக்கூடாது, நாமும் துன்பப்படக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் மற்றவங்கள துன்பப்படுத்த மாட்டாங்க, ஆனால் மற்றவங்க துன்பப்படுத்தினா அதை ஏற்றுப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. குருஜி என்ன சொல்வார், யாரையும் துன்புறுத்தாதே, யாராலையும் துன்பப்படாது. உங்களை ரொம்ப குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களா, அவங்கக்கிட்ட விலகி வந்துடுங்க. உங்களை தரக்குறைவாக பேசிக்கிட்டே இருக்காங்களா, அவங்கக்கிட்ட விலகி வந்துடுங்க. ஏன்னா உங்களுக்கு அதிகப்படி தாழ்வு மனப்பான்மை உருவாக தொடங்கிடும். யாருக்குமே எல்லாமே தெரியறது கிடையாது. அவங்கவுங்க திறமையை வச்சு அவங்கவுங்க வராங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியுங்கிறது அதை பற்றி யோசித்து அதை பற்றி பேசுங்க. நல்ல நண்பர்கள் இருந்தால் ஆலோசனை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நீங்கள் புத்தகங்களே மிகப்பெரிய நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். மற்ற மகான்களோட ஸ்பீச் யூடியூப்லலாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் கேளுங்க. அதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா கை. இந்த கைகளால் நம்ம என்னெல்லாம் செய்யலாம்னா, கொடுக்கறது, வாங்கிறது, பிடிக்கிறது. கைகளால் நம்ம நிறைய விஷயங்கள் செய்யணும், எழுதுறது. அப்போது என்ன பண்ணணும்னா, இதே மாதிரி தான் அதர்மத்துக்கு எதிராக நம்ம செயல்படக்கூடாது, தர்மத்துக்கு உட்பட்டு தான் நம்ம செயல்படணும். நம்மளோட கைகளால் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யுங்க. அன்னதானம் செய்யறது, அடுத்தவங்க போய் உதவி செய்யறது, சேவை பண்ணுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கைகளால் செல்லக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள். அதே போல் கைகளால் எந்த ஒரு தீமையான விஷயங்களும் நம்ம செய்யக்கூடாது. இதுதான் 96 தத்துவம்படி சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். அடுத்தது கால். கால் பார்த்திங்கன்னா எந்த இடத்துக்கு நம்ம போகணுமோ அந்த இடத்துக்கு நம்ம போகணும். தேவையில்லாத சகவாசம் நம்ம கூடாது. தேவையில்லாத விஷயங்களால் போய் தான் நிறைய பேர் தன்னோட வாழ்க்கையை இழந்துடுறாங்க. அந்த நேரத்துக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஆனால் எதிர்காலத்தில் அதுவே மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக நமக்கு வரும். அப்போது கால்களை பயன்படுத்தி நிறைய நல்ல விஷயங்கள் செய்யுங்க. நிறைய கோயில்களுக்கு போங்க, நிறைய புனித ஸ்தலங்களுக்கு போங்க, நிறைய ஜீவ சமாதிக்கு போங்க, இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கு அந்த இடங்களுக்கு போங்க.
ஒரு கடல் பகுதியோ இல்லை மலைப்பகுதியோ இந்த மாதிரி இடங்களுக்கு போங்க. இயற்கையே வந்து நம்ம ஆன்மாவை வந்து சுத்தப்படுத்தும். ஏன்னா வெளியில் என்ன இருக்கோ அதுதான் உள்ள. அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம். ஸோ பார்த்திங்கன்னா அப்போது பிரபஞ்சமும் நமக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அப்போ இன்றைக்கி இருக்கிற நகர வாழ்க்கையை கொஞ்ச நாள் ஒரு லீவ் மாதிரி எடுத்துகிட்டு மலை சார்ந்த பகுதிக்கு, இயற்கை சார்ந்த பகுதிக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அது வந்து நமக்கு நிறைய ஒரு மனதளவில் மகிழ்ச்சியை வந்து கொண்டு வரும். அடுத்தது பார்த்து மலைவாய், மழை நீர் வந்து வெளியேற்றும். அதான் மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போகும். மலச்சிக்கல் வந்து ஒருத்தனுக்கு இருந்தாவே மனச்சிக்கல் வந்து ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு வந்து மோஷன் போகலனாவே அவனோட மைண்ட் வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்க முடியாது. அப்போ வந்து டெய்லி வந்து நம்ம வந்து மோஷன் போகிற மாதிரி நம்ம உடம்பை வந்து வச்சுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வாரத்துக்கு 2 நாள் போவாங்க, 3 நாள் போவாங்க. சில பேருக்கு வரலன்னா சரி பரவாயில்லன்னு போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நோய்க்கான முதல் காரணம், முதல் அடிப்படை என்னென்னா மலச்சிக்கல் தான். அந்த மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா மலச்சிக்கல் இருந்துச்சுனாவே ரத்தம் வந்து அசுத்தம் அடையும். ரத்தம் வந்து அசுத்தம் அடைஞ்சால் பலவிதமான நோய்கள் நமக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ மலச்சிக்கல் தான் மிக அடிப்படையான விஷயம், நம்ம தீர்க்க வேண்டிய விஷயம். அதை எப்படிலாம் தீர்க்கலாம்னா, காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். தொடர்ந்து குடிக்க என்னென்னா ரத்தமும் சுத்தமாகும், மலச்சிக்கலும் இல்லாமல் இருக்கும். அதே போல் திரிபலா சூர்ணம் பயன்படுத்தலாம், கடுக்காய் பயன்படுத்தலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு இரவு வந்து 1 டீஸ்பூன் கடுக்காய் தூள் வந்து குடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போகும். ஸோ மோஷன் வந்து நல்லா ஃப்ரீ பண்ணுற அளவுக்கு நீங்கள் உடம்பை வந்து வச்சுக்கணும். அது வந்து ஆசன முறையாக இருந்தாலும் சரி, உணவு பழக்கமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும். அதுதான் 96 தத்துவத்தில் மிக முக்கியமாக இந்த கர்மேந்திரியங்களை சொல்கிறாங்க. அடுத்தது இறுதியாக என்னென்னு பார்த்தோம்னா கருவாய். இதில் தான் வந்து விந்து வெளியேற்றுறது, ஸ்ரோனிதம் வெளியேற்றுறது போன்ற காமம் சார்ந்த விஷயங்கள் இதில் தான் வரும். மனம் வந்து எப்போவுமே காமத்தை நோக்கி தான் போயிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளோட கர்மாவில் அதுதான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவானது. ஒவ்வொரு பிறப்புக்குங்கிற காரணமே இன்னொரு பிறப்பை வந்து உருவாக்கணும், இன்னொரு வந்து உயிரை உருவாக்கணும். காமங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம். ஆனால் அதை வந்து நெறிமுறைப்படுத்தணும். அதுக்காக திருமண வாழ்க்கைன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட குடும்ப அமைப்பே வந்து காமத்தை வந்து நெறிமுறைப்படுத்துகிற விஷயங்கள் தான் காமத்தை சார்ந்து இருக்கும். ஸோ அதீதமான காமம் வந்து என்ன ஆகும்னா நம்ம வாழ்க்கையை வந்து கெடுக்கும், நம்மளோட மனசை கெடுக்கும், அதே போல் உடலையும் கிடைக்கும். சொல்லுவாங்கள்ல, விந்து விட்டவன் நொந்து கெட்டவன் சொல்லுவாங்க. அதிகப்படியான ஸ்பெர்ம் கவுண்ட்டை வந்து வெளியேற்றிக்கிட்டே இருந்தால் உடல் வந்து ரொம்ப பலவீனமாகிடும். ஏன்னா வந்து உடல் தாதுக்களில் வந்து நம்ம சாப்பிட்ற உணவு கடைசியாக போய் மாற்றம் அடைகிறது தான் இந்த விந்து ஸ்ரோனிதமும். அதான் ரத்தம் தான் வந்து விந்துவாக வந்து கன்வெர்ட் ஆகுது, ஸ்ரோனிதமாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ அதிகப்படியான இந்த விந்து ஸ்ரோனிதம் வெளியேற்றுறது என்ன, ரத்தத்தை தான் நம்ம வெளியேற்றுறோம். அப்போ என்ன ஆகுனா ரத்தம் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இந்த விந்து மூலமாக ஸ்ரோனிதம் மூலமாக போக போக அனிமிக் ஆகிடுவாங்க. அனிமிக்காக ஆனால் மூளை வந்து ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, ரொம்ப டயர்டாகவே இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து உற்சாகமாக செய்ய முடியாது. வாழ்க்கையில் வந்து உயர்வதற்கான ரொம்ப குறைகள் வந்து அதிகமாக இருக்கும். அது நிறைய தடைகள் இருந்தாலும் ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. அதை எதிர்த்து போராடக்கூடிய அந்த குணங்கள் வந்து இருக்காது. இந்த காமத்தை வந்து நெறிமுறைப்படுத்தி இருந்தோம்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை வந்து நம்ம அடைய முடியும். இந்த அற்புதமான தத்துவங்களை சொல்ல வந்ததான் இந்த கர்மேந்திரியங்கள். இந்த 96 தத்துவமும் ஓங்காரத்தில் ஒடுங்கும். அப்போ ஓம் வந்து அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தானா எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ மனசுக்குள்ளே ஒரு மந்திரம் மாதிரி போயிட்டே இருக்கலாம். ஓம்ங்கிற சாண்ட் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த 96 தத்துவங்களும் ஒடுங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஓங்காரம். அதை தொடர்ந்து பண்ணாவே இந்த கர்மேந்திரியங்களை நம்ம முறைப்படுத்தி நம்ம உயிர் எதுக்காக தோன்றியது, உயிரோட நோக்கம் என்ன, இறைவனை அடையணும். அந்த நோக்கத்துக்கு இந்த ஓம்காரம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.